ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்எல்சி இந்தியா லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது வேரியஸ் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நெய்வேலி யூனிட்ஸ்க்கு வந்து 17 வேகன்சி, கார்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து 10 வேகன்சி, பேசிங்கர் ப்ராஜெக்ட் வந்து 3 வேகன்சி, அப்புறம் என்டிபிஎல் தூத்துக்குடி 6 வேகன்சி, NUPPL கான்பூருக்கு 6 வேகன்சி, ரீஜனல் ஆஃபீஸ் சென்னைக்கு வந்து 2 வேகன்சி, ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை கமர்ஷியல் 2 வேகன்சி, ரீஜனல் ஆஃபீஸ் நியூ டெல்லி 2 வேகன்சி, டால்விரா ப்ராஜெக்ட் 6 வேகன்சி, சவுத் பாச்வாரா டம்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 வேகன்சி, மொத்தம் 56 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த், அதாவது 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் CA வந்து முடிச்சிருக்கணும், அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் CMA முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 2023 இந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்களோ அவங்க தான் எலிஜிபிள். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா UREWSக்கு வந்து 28 வயசு, OBCக்கு வந்து 31 வயசு, SC/STக்கு வந்து 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதையுமே கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க இல்லையா டிகிரியில் CA CMA இல்லையா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து NLC India.in அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு டாக்குமெண்ட் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் என்ன மாதிரி சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த டேபிள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 20 செப்டம்பர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? கரெக்டாக செக் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இவங்க கேட்குற அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு கரெக்டாக பாருங்கள். அதே போல் வேகன்சியுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து CA CMA அந்த அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுதியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.